வெளியில் பார்த்தால் தாவீது ஒரு வலிமையான ராஜா, போரில் ஜெயித்தவன், மக்களால் மதிக்கப்பட்டவன். ஆனால் ஒரு நாள் அவன் இதயம் உடைந்து போனது. சில வலிகள் வெளியில் தெரியாது, சிரிப்பின் பின்னால் மறைந்து கிடக்கும். தாவீது தனியாக இருந்தான். அவனை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று அவன் நினைத்தான். மனதில் ஒரு பெரிய பாரம். அவன் மெதுவாக தேவனை நோக்கி அழைத்தான். கர்த்தாவே, என் இதயம் உடைந்திருக்கிறது. அவன் பயந்தான், இந்த நிலைமையில் தேவன் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று. ஆனால் தேவன் தூரத்தில் இல்லை. சங்கீதம் சொல்கிறது, உடைந்த இதயத்தாருக்கு கர்த்தர் அருகில் இருக்கிறார். அந்த இரவில் தாவீது ஒரு உண்மையை உணர்ந்தான். தேவன் பரிபூரணமானவர்களைத் தேடவில்லை, உண்மையானவர்களை தேடுகிறார். நாம் பல நேரங்களில் நம்முடைய வலியை மறைக்க முயற்சிக்கிறோம். நான் பலவீனமாக தெரியக்கூடாது என்று நினைக்கிறோம். ஆனால் தேவனிடம் நாடகம் தேவையில்லை, ஒரு உண்மையான கண்ணீர் போதும். தாவீது தனது வலியை மறைக்கவில்லை, அதை தேவனிடம் ஒப்படைத்தான். அந்த உடைந்த இதயத்தை தேவன் மெதுவாக சுகப்படுத்தினார். பயம் இருந்த இடத்தில் சமாதானம் வந்தது. வலி இருந்த இடத்தில் நம்பிக்கை மலர்ந்தது. நினைவில் கொள்ளுங்கள், உடைந்த இதயம் என்பது முடிவு அல்ல, அது தேவன் செயல்படத் தொடங்கும் இடம்.